புனிதமான இந்த இடத்துல இருந்து எல்லாருக்கும் நான் துவா செஞ்சு போடுறேன். இந்த வீடியோ போடுற நோக்கம் உம்ரா பற்றியான ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை, அது ஒரு எந்தளவு ஒரு பெரிய விஷயமா இல்லை சின்ன ஒரு விஷயமா இதை விளங்கி கொள்றதுக்கு தான் இதை போடுறது தவிர எல்லா விஷயத்தையும் ஃபுல்லாக 100% ஃபுல்லாக இன்க்ளூட் ஆக்கி போட்டுன்னு இல்லை. சரி, ஸோ இந்த விஷயத்தை நான் ஞாபகப்படுத்திக்கொள்கிறேன். ஓகே, நாங்கள் தவாஃபை முடிச்சுட்டு அடுத்த சஃபா மருவா ஓடுறதுக்கு நாங்கள் சொல்லணும். ஸோ சஃபா மருவா ஓடுறது சாய் செய்கிறன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அது நாங்கள் தவாஃபை முடிச்சுட்டு இந்த மக்காமு இப்ராஹிம் இருக்குது, மக்காமு இப்ராஹிம். ஸோ இந்த மக்காமு இப்ராஹிமில் 2 ரக்காத் நாங்கள் அதுக்கு பின்னால் இருந்து தொழுதுட்டு அது பிறகு நாங்கள் சை சேர்த்து போகணும். சை சேர்த்து 2 மஸ்ஸா இன்னொன்று இருக்குது, உங்களை பார்த்தா விளங்குது. அது 2 மஸ்ஸான்ற அந்த கேட்டால் நாங்கள் அங்கே போனோம்டா சஃபா மருவா மலை இருக்குது. ஸோ சஃபா மருவா மலை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சுட்டு தண்ணி தேடி அங்கேயும் இங்கே ஓடுறத தான் இதை பாசாங்க செய்யக்கூடியதான இது இருக்குது. ஸோ ஏழு முறை இங்கே, 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை 6 முறை 7 முறை ஓடுவோம். ஓடுற நேரம் எங்களுக்கு சில இடங்கள் நடக்க இயலும். நடுவில் பச்சை லைட் போட்டிருக்கும். அந்த பச்சை லைட்டில் நாங்கள் ஓடணும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் சாய் சேர்த்து போகிற இடம். இப்போ ஃபுல் ஏசியாக ஃபுல்லாக டைல் எல்லாம் பிடிச்ச நிலமாக எல்லாம் இருக்குது. இதுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு முழு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முழு அடிக்கிற நல்ல, ஆனால் நாங்கள் தவாஃப் செய்கிற நேரம் கட்டாயமாக நாங்கள் முழு இருக்கணும். முழு இல்லாமல் எங்களுக்கு தவாஃப் செய்ய இயலாது. ஸோ டு சஃபா இருக்குது. ஸோ டு சஃபா டு மருவா நாங்கள் ஓட வேண்டி வரைக்கும். ஸோ இடத்துல ஓடணும், இடத்துல நடக்குன்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லுவேன். الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. جبل الصفا يدعون اتجاه القبلة ويدعي. இங்கே சஃபா மருவா மலை இருக்குது. இந்த மலை நோ ஸ்டாண்டிங் வெயிட்டிங்னு போட்டிக்குது. இதுதான் அந்த மலை. அந்த மலை பிடிச்சவோ தொடவோ கல்லில் எடுக்கவோ ஒன்றும் அனுமதி இல்லை. ஸோ இவர்லேருந்து சஃபா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆகிறது போட்டிருக்குது, ஸ்டார்ட் ஆகிறது. ஸோ நாங்கள் இவரத்தில் இருந்து ஓட்டுற நடுவில் வீல் சேர்ஸுக்கு இருக்குது. இது நான் உம்ரா செஞ்சுட்டு 2வது முறை உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் இதை வீடியோ பண்ணுறேன். இந்த இடங்களை நடக்கலும் நான் ஃபஸ்ட் ரவுண்ட் இது இங்கே நாங்கள் போகிறது அவ்வளோ தெரியும். இந்த பச்சை லைட் விளங்குது. லைட்டில் எல்லோரும் உங்களுக்கு பார்க்கலாம். நாங்கள் டைம் போடுறோம். இந்த டைம் எங்களோட ஜிக்கர்கள் எல்லாம் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்.
ஓகே இங்கே இன்னொரு மேல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது அடுத்த மலை மறுவா. எத்தனை நிமிஷம் ஒரு 4 நிமிஷம் வந்து எடுத்துச்சுக்கிது. ஒரு 3 நிமிஷத்தில் எனக்கு வரையலும். இது நான் காட்டுறது அடுத்த மலை. ஸோ இது 2-3 தட்டுகளுக்கு வந்து இருக்குது. நான் சரி வந்து பேஸ்மெண்ட்டில் இருந்து உங்களுக்கு அடுத்த மலையை வந்து நான் காட்டுறேன். அடுத்த மலை வந்து கீழ் இருக்குது. ஸோ இதிலேருந்து நாங்கள் மறுவாக்கி அந்த மலைக்கு வந்து நாங்கள் போகணும். ஸோ அப்படி இப்போ நான் ஒன்று முடிச்சுக்கிறேன். 2, 3, 4, 5, 6, 7 முடிச்சோடனே இந்த மெயின் விஷயமான தலைமுடி வெட்டுற தலைமுடி உங்களுக்கு மெயினாக கீழிருந்து சின்ன ஒரு பாதி வந்து வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். அல்லது ஃபுல்லாக வந்து நீங்கள் மொட்டை அடிக்கலும். ஃபுல்லாக முடிய வளைக்கிறவங்களுக்கு நன்மைகள் நிறைவேற்றதாக அதிசெல்லாம் சொல்லிக்கிறோம். அதோடய வந்து உம்ராவோட கடமை வந்து எல்லாம் முடியும் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் உம்ராவுடைய பார்க்கறது எல்லாருக்கும் வந்து தருவானா ஆமீன். நாங்கள் தவாஃப் செய்கிற நேரம் இந்த ஷோல்டர் வலது சைடு ஷோல்டரை வந்து நாங்கள் மறைக்கப்படாது. இதில் என்ன அப்படி ஒரு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. மறைக்காத ஃபுல்லாக அப்படி சுற்றி கொள்ளலாம். இதில் செய்ய வேண்டிய சில சுண்ணத்தான விஷயங்கள் இருக்கும். அதே போல் சில கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கும். ஸோ சுண்ணத்தான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சில மெயினான விஷயங்கள் தான் சொல்லிக்கிறேன். அப்படி என்ன சில சுண்ணத்தான விஷயங்கள் இருந்தேன்டா அல்லது மிஸ் ஆகிருந்தேன்டா நீங்கள் பண்ணியை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்ன விஷயம் வைக்கிறேன்றத. ஸோ ரொம்ப கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ போட்ட நோக்கம் உங்களை பற்றியான ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை, அது ஒரு எந்தளவு ஒரு பெரிய விஷயமா அல்லது சின்ன ஒரு விஷயமா இதை வந்து விலை கொள்றதுக்கு தான் இதை வந்து போடுறது தவிர எல்லா விஷயத்தையும் ஃபுல்லாக 100% ஃபுல்லாக இன்க்ளூட் ஆக்கி போட்டுன்னு வந்து இல்லை. சரி, ஸோ இந்த விஷயத்தை வந்து நான் ஞாபகம் பண்ணிக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் செல்கிற எல்லாருக்கும் செல்கிற ஒரு ஞாபகமூட்டத்தை என்னென்னா, எங்களுக்கு ஏழுமான காலத்தில் வந்து நாங்கள் இது போகிற பயணங்களை வந்து கட்டாயமாக நாங்கள் அமைச்சு கொள்ளணும். பணம் வரும் போகும், ஆரோக்கியம் இருக்கும், அது இல்லாமல் போகும். ஆனால் இது போல் சந்தர்ப்பங்கள் யாருக்கும் எப்பயும் எந்த நேரமும் வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ இறைவன்ட்ட கட்டாயமாக துவா கேட்கணும். சல்லி ஒரு உண்மையான ஒரு மெட்ரா இல்லை, பணம்ன்றது ஒரு மெட்ரா இல்லை. இது போல் பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு பணம் அது தானாகவே வரும். உங்களுக்கு உண்மையான நீங்கள் நியத்தோட, உண்மையான நல்ல எண்ணத்தோடு, அதே போல் நீங்கள் துவா செஞ்சு கொண்டு இருந்தால், அதே போல் நீங்கள் உறுதியான எண்ணத்தோடு நீங்கள் சல்லி சேர்த்து கஷ்டப்பட்டு சேர்த்தேன்னா அந்த சல்லியை உடனே இறைவன் 1 மாதத்துல உங்களுக்கு அந்த சல்லியை ஃபுல்லாக தருவாங்க. ஸோ அந்த பாக்கியமுள்ள ஒரு பூமி தான் இந்த பூமி. ஆனால் இதில் வயசாளிகள் அவங்களுக்கு நிறைய பேரை பார்க்கலும். அவங்க இந்த எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு அவங்களுக்கு செய்ய இல்லாமல், அவங்க தவாஃப் செய்ய இல்லாமல், அவங்க வீல் சேர்ஸ்லேயும் கஷ்டப்பட்டு கொண்டு இன்னொருத்தருக்கு ஏன்டா நான் கஷ்டம் கொடுக்குறேன்ற அந்த எண்ணத்தில் எல்லாம் நிறைய பேர் இது பண்ணாங்க. அதே போல் வாலிபர்களும் நிறைய பேர் பார்க்கலும். அவங்களோட லைஃப்பில் அவங்க நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கிற அந்த நாட்களில் வந்து அவங்க எனர்ஜெட்டிக்காக இருக்கிற அந்த நாளில் வந்து அவங்க இது போல் வேலை செய்யாமல் ஒரு 30, 40, 50 வயசு போகக்குள்ளே அது அப்படியே அந்த எனர்ஜெட்டி வந்து இல்லா போகும். ஸோ நடக்கலாம் போகும், கால் வரும், வலிகள் வரும். ஸோ அது பிறகு இந்த விஷயங்கள் செய்கிற வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாங்க, வரப்படாதுன்னு நினைக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் அப்படி வரலாம். எனவே
நாங்கள் எங்கள் லைஃப்பில் ஏழுமான அளவு எங்களுக்கு இந்த பாக்கியங்களை நாங்கள் ஏழுமான வயசில் வந்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ நீங்கள் எல்லாட்ட உண்மையாக கேட்குற நேரம் எல்லாம் அவங்களுக்கு அந்த சலுகையை கிட்டவாக்கி தருவார், அந்த பாக்கியத்தை கிட்டவாக்கி தருவார். ஷுவர், அது 100% உண்மை. கட்டாயம் இது சல்லிக்காராக்கள் மட்டும் செய்கிறன்றது வந்து கட்டாயம் அப்படின்னு நினைக்கப்படாது. இது எல்லாருக்கும் வந்து அல்ல யாருக்கு நாட்டுறானோ அவனுக்கு ஷுவராக இந்த வாய்ப்பை வந்து ஃபோன் தருவாங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். மற்ற இந்த ஹரம் பள்ளி வாயிலில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்து கொண்டிருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால நிறைய இடங்களில் வந்து மூடி வச்சுக்கிறாங்க. அதே போல் எஹ்ராமோட மட்டும்தான் உம்ராசிராக்களுக்கு மட்டும்தான் பனியோக்கு போகக்கூட்ட பாக்கியம் வந்துருக்கு. இந்தியெல்லாம் அப்படி இல்லை. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனால் நினைக்கிறேன். ஆனால் அந்த இது ஓகே ஆகினா அதுக்கப்புறம் எல்லாருக்கும் போகக்கூடிய சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கட்டாயமாக நீங்கள் எங்களுக்கும் இதுவாக செஞ்சுப்போம். இதுக்கு பிறகு அந்த சான்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கு. அதேபோல் நானும் கட்டாயமாக இந்த இடத்துல புனிதமான இந்த இடத்துல இருந்து நான் எல்லாருக்கும் நான் துவா செஞ்சு கொடுறேன். இந்த சான்ஸை எல்லாருக்கும் நீங்கள் எல்லாம் நீ கொடு, எல்லாம் கொடுக்க போதுமானவன். நம்பிக்கையாக இருங்க, துவா கேளுங்க. எல்லாம் ஷுவராக அவங்களுக்கு அந்த சான்சஸ் வந்து கிடைக்கும். அப்பா யாருக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கணும், இந்த அவங்க ஆசையிலிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் பாக்கியத்தை கொடு. அல்லா அவங்களுக்கு எல்லா வேலைகளும் சரியாக செய்யறதுக்காக அருள் புரி. ஆமீன். நாம் யாரபுல்